வணக்கம் சினிப்பா தமிழ் நேயர்களே. இந்த வாரம் நம்ம கலையும் பாராட்டும் சீரீஸில் நாம பார்க்க போகிற படம் ஹேராம். மகாத்மா காந்திக்கு தூங்கும்போது கூட லைட் எரியணும். அவருக்கு இருட்டே பிடிக்கதான். இவருக்கு இருட்டு தான் பிடிக்கும். ஒரு வேளை என் தாத்தா மகாத்மா இல்லையோ. ஒரே ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தான்னு சொல்ல மாட்டேன். இருந்த ஊர்ல ஒரு ராஜா இருந்தான்னு சொல்லுவேன். இதுக்கு எல்லாம் யாரு காரணம்? There is only one man, my friend. Were you not responsible for all the killings in Calcutta and Bengal last year? ரத்தத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்க தான் வந்திருக்கேன். இதுக்கெல்லாம் காரணத்தை கொள்ள வந்திருக்கேன். வெளியே வந்தா ஷூட் பண்ணிடுவாங்க. Gandhi is the only sanity in this country. My Ram from the south. தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான படங்கள் லிஸ்ட்டில் ஹேராம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா இந்த படம் 25th இன்டர்நேஷ்னல் டொரண்டோ ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்க்ரீன் ஆகி ஸ்டாண்டிங் ஓவேஷன் வாங்கியிருக்கு. அண்ட் February 18, 2000 ரிலீஸ் ஆன இந்த படம் அந்த வருஷத்துக்கான 3 நேஷ்னல் அவார்டையும் வாங்கியிருக்கு. ஹேராம் இவ்வளோ ரெகக்னிஷன் வாங்கியும் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் அட்டர் ஃப்ளாப். ஏன்னா இந்த படத்தோட பட்ஜெட் 11 கோடி, கலெக்ஷன் பண்ணதோ 5.5 கோடிக்கும் கம்மி, பாதி கூட கலெக்ஷன் ஆகலை. ஏன் அன்னைக்குன்னு மட்டும் இல்லை, இன்னைக்கும் இந்த படம் பாதி பேருக்கு புரியவே இல்லை. இந்த படத்தில் கமல் காந்திஜியை கொல்ல வராரா இல்லை சப்போர்ட் பண்ணுறாரான்ற குழப்பத்திலே பாதி பேர் காலி. அப்புறம் இந்த படத்தோட லென்த் 3.5 மணி நேரம். இன்றைக்குமே தமிழ் சினிமா ஆடியன்ஸோட அட்டென்ஷன் ஸ்பேன் கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது அன்னைக்கு இருந்த வெகுஜன மக்கள் படம் ரொம்ப லேகாக இருக்குன்னு சொல்லி கடந்து போயிட்டாங்க. ஆனால் லேக்லாம் இல்லைங்க, படத்தில் எல்லா சீனுமே முக்கியம். அது படம் பார்க்கும்போது தான் புரியும். இந்த படம் அவ்வளோ எளிதாக எல்லாருக்கும் போய் சேராததுக்கு முதல் காரணமே இந்த கதையும் அந்த கதையை சூழ்ந்துள்ள அரசியலும் வரலாறும் தாங்க. சுதந்திர போராட்ட வரலாறுனா பிரிட்டிஷ்க்கும் நமக்கும் இருந்த பிரச்சனையை மட்டும் இல்லாமல் இங்கே இந்தியர்கள் இடையில இருந்த அரசியலை பற்றியும் கொஞ்சம் புரிதல் இருந்தால் தான் இந்த படமே தெளிவாக புரியும். இதுவே படத்தோட வெற்றியை பெரிய அளவில் அஃபெக்ட் பண்ணுச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்தில் ஒரு ரியல் டைம் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர் போய் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பார் நம்ம ஆண்டவர். பெஸ்ட்டு. இந்த படத்தில் நிறைய இடங்களில் மெட்டஃபர், அதாவது உவமையை பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு ஹீரோ எப்படி வில்லன் ஆகிறான், மறுபடியும் எப்படி களத்தை புரிஞ்சுக்கிட்டு தப்பை திருத்திக்கிட்டு மறுபடியும் ஹீரோ ஆகுறான்றத ரொம்ப அழகாக உவமை மூலயமா காமிச்சிருப்பாங்க இந்த படத்தில். இந்த ஃபேக்டர் எல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ராஜாவும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் மிரட்டி இருப்பார். ஒரு நல்ல ஸ்க்ரீன் பிளே, நல்ல சினிமாட்டோகிராஃபி அண்ட் ஒரு நல்ல டைரக்ஷனோட ஒரு படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்களா 3.5 மணி நேரம் போகிறதே தெரியாதுங்க. அதோட கொஞ்சம் வரலாறு, குறிப்பாக நவகாலி படுகொலை, இந்து முஸ்லீம் கலவரம், இந்தியா பாகிஸ்தான் டிவோர்ஸ் டிஸ்பியூட்ஸ், இந்த பிரச்சனைகள்லாம் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஈஸிலி திஸ் மைட் பி த பெஸ்ட் இந்தியன் ஃபிலிம் எவர். ஸோ படத்தை பாருங்கள். பிடிச்சிருந்தா சினிப்பா தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.